நண்பர்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். ஜோசப் விஜய் எனும் நான் எனது அரசின் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக அப்படின்னு விட்டார். கடகடன் எல்லாம் பேசுறாங்க. பேசி முடிச்சு என்னன்னு பார்த்தா 106 பேர் தான் இருக்கிறாங்க. விழுந்த ஓட்டு என்னமோ 144. என்ன மாயமோ என்ன மந்திரமோ போங்க. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. அப்படியே விஜய் வந்தார். ஐயா சபாநாயகர் ஐயா, மழை எடுத்து வாசிங்க அப்படின்ன உடனே அவர் வாசித்தார். ஐயா ஓட்டு நடக்க போகுது, ஓட்டு போடுறவங்க போடுங்க, ஓட்டு போடாதவங்க பேசாமல் இருங்க, இல்லை வெளிநடை பண்ணுறவங்க பண்ணுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, மற்றது அப்புறம் பேசுவோம், இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா. அரசினர் தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திரு சி ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். சட்டுன்னு காங்கிரஸ்காரர் ஏஞ்சாரு. ஐயா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மதச்சார்புன்னு இருக்குல்ல, அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சு கொடுங்க. அப்புறம் காங்கிரஸ்காரங்க அங்கே இருந்தாங்க, திடீர்னு இங்கே வந்துட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, முதல ஊற்றிட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏகத்துக்கு வெளியில் நாங்கள் தான் பேச்சு வாங்க வேண்டிய கிடக்கு. எங்களுடைய நோக்கம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கோம்ரா, அதை அப்படியே லேசாக ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளது என்றால் அது கொள்கை அடிப்படையிலான ஆதரவு. தேர்தல் அரசியலில் பணநாயகத்தின் ஆதிக்கம் கண்டு இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடுமோ, ஏழை எளிய மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போய்விடுமோ என்று மிக கவலையோடு கவனித்துக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் வியூகத்தாலும் தனித்த சாதுரியத்தாலும் சாதாரண ஏழை எளிய மக்களும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். அந்த வகையில் இது ஓர் எளிய மக்களின், சாமானிய மக்களின் ஆட்சி என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். சமூக நீதியை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், மதசார்பின்மையை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், தமிழக உரிமைகளை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும். அப்படியே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சடக்குது. இங்க இருக்க நீங்க மத்திய அரசிட்ட போங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க, கூட நாங்களும் வாரம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நம்ம மாநிலத்தில் ஏற்கனவே சர்ன்னு போய்கிட்டு இருக்க செலவில் திட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதுல நீங்க வேற மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா சடக்குன்னு கொடியை பிடிச்சிருவோம்ரா, அப்புறம் நீங்க கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுதார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்த அரசு மக்கள் நலனுக்காக திட்டங்களை அறிவிக்கும் போது அதனை வரவேற்கும். அதே சமயம் மக்களுக்கு பாதகம் அளிக்கும் என்றால் அதனை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கும் தயங்காது. அதே போன்று தமிழகத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய வரி வாயில் உரிய பங்கு கிடைப்பதிலும், பேரிடர் நிவாரணம் மற்றும் கல்விக்கான நிதி உள்ளிட்டவைகளை பாரபட்சமின்றி கேட்டு பெறுவதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கும். அப்படியே இந்திய கம்யூனிஸ்ட்ல இருந்து எஞ்சாரலாம் நம்ம அண்ணாச்சி எஞ்சோன்னு அவரும் சொல்றாரு. எந்த விஷயத்தை எதுக்கணுமோ அந்த விஷயத்துல துளியும் தயக்கமே படப்படாது தம்பி, சடப்புட நாங்க இங்கனக்குள்ள முட்டுக்கட்ட ஓடுதான், இங்கே குப்பரா படுக்கும், முடியாது அப்படின்னு ஆணித்தரமா சொல்லி பண்ணோம். அந்த இடத்துல வளைஞ்சு நெளிஞ்சு இது பண்ணினா அப்புறம் நாங்களும் கொடியை தூக்க வேண்டியிருக்குங்க. ஒன்றிய அரசு மாநில உரிமைகள், சமூக நீதி, அதே போல மத சார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிறது. அதை எதிர்த்து மத சார்பின்மையை, மாநில உரிமைகளை, அதே போல சமூக நீதியை நிலைநாட்ட துளிவும் தயக்கம் இல்லாமல் துணிவோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் எதிர்க்க வேண்டும். அதற்கு ஜனநாயக சக்திகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த 4 நாள் ஆட்சியில் நாடே போட்டும் ஆட்சியாக இன்றைக்கு இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளும் தொடர்ந்து நாடு போடும் ஆட்சியாக இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவளிக்கும் என்பதை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே சடக்குன்னு வன்னி அரசு ஏஞ்சாரு. மற்றவங்க மாதிரிலாம் காரசாரமா அப்படிலாம் பேச மாட்டாரு. அவர் ரொம்ப நேக்கா அப்படியே பொலைட்டா கொண்டு வரலாம். உங்க அரசு 5 வருஷம் சரண்டு வேறும், அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா மேட்ரு என்னன்னா, எங்க நெளிவு சுழிவு இருக்குல்ல அங்க மட்டும் கரெக்டா பார்த்துருக்குங்க அப்படின்னு நூல் விடுறாரு, எச்சரிக்கை மாதிரி.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆதரவோடு பொறுப்பேற்றிருக்கும் இந்த அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதற்காக முன்கூட்டியே விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடக்கணும் இன்னொரு விஷயத்தை அப்படியே முதல்வர் கெடுத்து போட்டார்லா. 2-3 நாளா இந்த ஜோசியம் பிள்ளி சூனியம் அது இதுன்னு எல்லாம் மக்கள் பேச்சு ஒரு பேர் குழப்பத்தில் இருக்காங்க. இந்த வடக்க 2-3 மாநிலத்தில் இந்த பில்லி சூனியத்துக்கெல்லாம் தடை போட்டிருக்காங்க. அதுமாரி இங்கே ஒரு தடையை போட்டு விட்டுருங்க, எல்லாம் கப்புடு ஓஞ்சு போகும், புரியும் நினைக்க அப்படின்னாரு பாருங்க, புரிஞ்சு போச்சு. இன்று நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு உரிமைகளும் சமூக முன்னேற்றமும் பல தலைவர்கள், அறிஞர்கள், கள செயற்பாட்டர்களின் ஈடில்லா தியாகத்தால் தான் கிடைத்துள்ளன. ஆகவே நமது அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். கர்நாடகம் மற்றும் மராட்டியத்தில் இருப்பது போன்று மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகின்றோம். அப்படியே சடக்குன்னு நம்ம டீச்சரக்கா அதான் அந்நியார் சப்புன்னு நினைச்சாங்க. முதல்ல உள்ளே வந்திருக்காங்க, என்ன வேலை போகாது அப்படின்னு யோசிச்சிருப்பா அவங்களுக்கு நிறையா பேர். அதெல்லாம் இல்லைங்க, லெஃப்ட் ரைட்டுன்னு டீச்சர் மாதிரி உரிச்சு விட்டாள்ல. இங்கே இருக்க உங்கள் வீட்டுக்கு இந்த எலெக்ஷன் அன்னைக்கு எண்ணிட்டு இருக்கும்போது முதல்ல ஒருத்தர் மூஞ்சி அப்படி கவுந்த மாதிரி வந்தார். அவர் யார் என்ன எல்லாரும் கேட்டு மண்டே குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சடக்குன்னு சொல்லி விடுங்கோப்பா அப்படின்னாங்க. அங்கே எதுக்கு இருக்க பகீர் நாய் போச்சு. இங்கு குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே அதை சொல்லும் பொழுது, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இந்த முக்கியமான நாளில் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். அதே போல முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகமூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியே சடக்குன்னு இந்த பக்கம் சௌமிய காய்ஞ்சாங்க. ரவுலும் புதுசு அப்படின்ன உடனே புதுசெல்லாம் இல்லைங்க, நாங்கள் பழசு தான், பேசுகிற இடம் மட்டும்தான் புதுசு அப்படின்னு லிஸ்ட் எடுத்தாங்க. மது ஒழிப்புன்னு சொன்னால் அதை பாமகவை தவிர்த்துட்டு நீங்கள் யாரும் பேச முடியாது. ஏன்னா நாங்கள் மது ஒழிங்க மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறது நாங்கள் தான். 717 ஒழிச்சோம்னு சொல்லிட்டு அப்புறம் சந்துக்குள்ளவே திறந்து வச்சு பழையபடி ஏதாவது ஓட விட்டுறாதியே, அப்புறம் நாங்கள் பயங்கரமாக போராட வேண்டியிருக்குங்க. கண்காணிப்புடன் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கடையை மூடுனா அதை 4 கடைங்க திறக்கிறாங்க, அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்மளுடைய தமிழக இளைஞர்களை காப்பாற்ற முடியும், தமிழ் பெண்களையும் தமிழ் சமுதாயத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டும். இதற்கு சஸ்டைன்ட் எஃபர்ட் தேவை, தொடர் முயற்சி தேவை. ஒரு கடையை மூடிட்டா மட்டும் பட்டாது. மது ஒழிப்புன்றது மிகப்பெரிய சப்ஜெக்ட், அதுக்கு எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். ஆனா அந்த ஒரு கடையை மூடுனா இன்னொரு கடை திறக்காம பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு விழிப்புடன் தொடர் முயற்சி தேவைப்படுகிறது. அதையும் நாங்க இந்த வேண்டுகோளாக இப்ப சொல்கின்றோம். அப்படியே ஜவாஹர் அனுப்பிச்சார். மற்றவங்க மாதிரிலாம் இந்த சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் தான் அதில் இருக்கோம், நாங்கள் தான் இதில் இருக்கோம், எங்களை நம்பித்தான் இது இருக்குது அப்படிலாம் நான் பேசலைங்க. இந்த ஆட்சியில் புள்ளக்காடு படிக்கிறதுக்கு சில திட்டங்கள், நான் முதல்வன் தமிழ் புதல்வன் அப்படிலாம் திட்டங்கள் வச்சாங்க. புள்ளக்காடா நல்லா படிக்க, இந்த எக்ஸாம்லலாம் நல்லா பரிட்சை எழுதி பாஸ் பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டு போனாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்தாதியே, அப்படியே புள்ளக்காட்டில் வருஷத்துக்கு ஒருக்க வெளிநாட்டு கூட்டு போகிற மாதிரி கூட்டு போங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டார்லா. அதுதாங்க கூட்டணி. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு கல்வியாளர் என்ற அடிப்படையில் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் கல்வி சார்ந்த 9 திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு நடைமுறைப்படுத்தியது. காலை உணவு திட்டம், இல்லம் தேதி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வளரும் தலைமுறையினர்களுக்கு மத்தியிலே ஒரு சயின்டிபிக் டெம்பர், ஒரு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசு
வெறுப்பு பேச்சுக்கும் பிளவுவாத அச்சுறுத்தல்களுக்கும் இடம் தராமல் தமிழ்நாடு சமூக நல்லிணக்கத்தின் பூங்காவாக திகழ திறம்பட பாடுபட்டது. கடந்த திமுக அரசு அத்தகைய நிலைப்பாடு, கடந்த திமுக அரசின் அந்த நிலைப்பாடு இந்த புதிய அரசிலும் தொடர வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகின்றேன். அப்படியே சடக்குன்னு எஸ்பி வேலுமணி ஐயாவை, தம்பி ஐயா நீங்க பேசுங்க அப்படின்னு எங்க சபாநாயகர் சொன்னாரா. இந்த பக்கம் இபிஎஸ் ஆள ஊரம் கொதிக்காக, கட்சி ஒண்ணுதான், ஒரு ஆள் தானே பேச முடியும், எதுக்கு அவர் குடுக்கேன்னு கையை வைக்க, நான் அப்படித்தான் பேச விடுவேன், எனக்கு தான் அது ரைட்ஸ்ன்னு அவர் பேச விட்டாரு. சடக்குன்னு எஸ்பி வேலுமணி என்ன சொல்லுவா, 100 யூனிட் எங்க அம்மா கொடுத்தாங்க, நீங்க அதை 200 மாத்திரியே வருங்க, ரொம்ப சந்தோஷம், எங்க ஆதரவு உங்களுக்கு தான். சடக்குன்னு போட்டார்ல ஓட்ட. நான் நிக்கிறேன், தயவுசெய்து உட்காருங்க எல்லாரும், மற்ற உறுப்பினர் அமருங்க, எல்லாரும் அமருங்க. புரட்சி தலைவி அமருங்க. அம்மா அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அரசின் கொண்டு வந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அம்மா அவர்கள் கொண்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டாக கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி. அதே பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவர்கள் கிடையாது, பதவிக்காக ஆசைப்பட்டு கிடையாது. மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆதரவு அளித்தார்கள். 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக. 31வது ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். திமுக எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இன்றைக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்காங்க, ஆதரவு அளித்திருக்காங்க. பெரும்பான்மையா ஆதரவு நாங்கள் மதிப்பளித்து இன்னைக்கு அதிமுக அவர்கள் முதலமைச்சர் கொண்ட தீர்மானத்தை ஆதரவு அளித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே உதயநிதி எந்திச்சோன்னு சொன்னார், புதிய ஆட்சி கத்துக்கிட்டு இருக்கிறாங்க, புதுசாக ஏதாவது பண்ணுவாங்க, ஊருக்குள்ள எல்லாரும் பரவாயில்ல அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் அப்படித்தான் சொல்லிட்டு பார்க்கும்போது புஷ்பாவனத்தில் சோபா செட்டு போன மாதிரி ஒவ்வொரு கட்சி ஆஃபீஸுக்காக சோபா செட்டு போது பின்னாடியே முதல்வர் போறாரு. இது மட்டும் என்னன்னு தான் புரியலேன்னு கேட்டாரு பாருங்க, திகுன்னு ஆகிப்போச்சு எல்லாருக்கும். அந்த கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும் சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து அதே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையாக, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததை இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பார்த்தது கிடையாது. இதை பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்கிறாங்க, சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. இப்படிப்பட்ட ரொம்ப புதுமையான வித்தியாசமான செயல்பாடுகளால நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் முன்பாகவே இந்த ஆட்சி அவங்களுக்கு வாக்களிச்ச மக்களுடைய நம்பிக்கையை இழந்துருச்சு. இவங்களுக்காக ஆதரவு கொடுத்த எங்க தோழமை இயக்கங்களுடைய நம்பிக்கையையும் கொஞ்சம் கொஞ்சமா சரிச்சுட்டு இருக்கு. அப்படியே இன்னொரு கேள்வி கேட்டாரு, ஊரா போனீங்க, தீய சக்தி நீங்க விடுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கிறோம், ஆனா ஊழல் சக்தி எல்லாத்தையும் கூட்ட வச்சுக்கிட்டு நீங்க தானே இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே அப்படின்னு கேட்காரு. இந்த பக்கம்னா கோபம் அப்படி இருக்கு. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய்
இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததை இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பார்த்தது கிடையாது. இதை பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்கிறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. 65% பேர் இந்த பக்கம் ஓட்டு போட்டிருக்காங்க, மாற்று கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த 65% பேருக்கும் உங்களுக்கு ஓட்டு போட பிரியம் இல்லை, விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். 35% நீங்கள் ஓட்டு வாங்கியிருக்கீங்க, ஓகே, அது சந்தோஷம் தான். அந்த 65 நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும். அதை விட்டு தேவையில்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு வேண்டுகோள் விடுக்கா. முதல்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சுமார் 4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. சடக்குன்னு பதில் சொல்லணும். முதலமைச்சர் என்ஆர் விஜய் 2 பேரும் சடக்கு பேசணும்ரா. சரி, 65 அங்கிட்டு போட்டாங்க, 35 இங்கிட்டு போட்டாங்க, நாங்க நிக்கிறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப நாங்க தானே ஆட்சி பண்றோம், நீங்க பண்ணல, எப்படி இருக்கு என் பதில் அப்படிங்கிற மாதிரி பதில விட்டாரு விஜய். என்னாச்சு? நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியும் இல்லாமல் தனி அணியாக, தனி சிறப்புமிக்க அணியாக, மக்கள் அணியாக, மக்களை விரும்பும் அணியாக, மக்கள் விரும்பும் அணியாக களம் காண்டோம். 1967 and 1977 தேர்தல்கள் வாயிலாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தல் வாயிலாக தமிழக வெற்றி கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தீர்மானமாக கூறினோம். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றி கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே மிக மிக சிறிய அளவில், ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போய் இருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். தப்புன்னு இன்னொரு விஷயத்தை சொன்னார்லா, இந்த அதை கொடுக்க வேணாம், இதை கொடுக்க வேணாம், இது ரிப்போர்ட் வேணாம். முந்தைய அரசுகள் என்னென்ன பண்ணிச்சு, நல்ல திட்டங்கள் இருந்துச்சா, அதை எதுலையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக போயிட்டே இருக்கான், ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு. அதாவது சில பேர்லாம் சொல்லுவாங்க 1969 அப்படின்னு ஆரம்பிச்சு நீட்டும், இவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கண்டினியூ பண்ற போதுமா போங்க அப்படின்ட்டார். நிச்சயமாக இந்த அரசு மதசார்பற்ற அரசாகத்தான் செயல்படும் என்கிற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அரசுகளால்
கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிக மிக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இந்த அரசு அப்படின்னு எல்லாம் பேசலாங்க. ஏங்க, இது மக்களுக்கான அரசு. தட மக்களுக்கு உண்டான நன்மையை தான் பேசும். கோர்வையா பேச வரலைனாலும் மக்களுக்கு மட்டும்தாங்க செய்வோம் போங்க அப்படின்னு விஜய் ஐயா சந்தோஷமா சொல்றார். எம்மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு, இது சாமானியர்களுக்கான அரசு, இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு, இது பாகுபாடு காட்டாத அரசு, இது பண்பாடு காக்கும் அரசு, இது பண்பட்ட அரசு, அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு. இதையெல்லாம் போக போக புரிந்து கொள்வார்கள். எனவே துள்ளி எழுந்து பதில் சொல்வதை விட எதிலும் துணிச்சலுடன் செயலாற்றி வெற்றி பெறும் அரசு. ஐயா, இந்த 144 போட்டு ஜெயிச்சு விட்டாள் ஐயான்னு வைகோ கேட்டாமா. 4 நாள் ஆளுநர்கிட்ட தெற்கையும் வடக்கையும் காலையில் எஞ்சாந்து நடக்கட்டாள்ல, அப்புறம் ஜெயிக்காம இருப்பாளா? அப்படித்தான் ஜெயிச்சிருச்சுல தம்பி அப்படிங்க. பல சட்டப்பேரவைகளை பார்த்துருப்பீங்க. இன்று ஒரு வாக்கெடுப்பு நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அவருக்கு பெரும்பான்மை இருக்கிறதா என்று 3 நாட்களுக்குள் நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் கூறியிருந்தார். பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார். மிக்க மகிழ்ச்சி. மக்கள் தீர்ப்பு சட்டமன்றத்திலும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. தொடர்ச்சியாக இது போன்ற முக்கிய நிகழ்வுகளில் மதிமுகவினுடைய பங்கு எப்பொழுதும் இருந்திருக்கும்னு பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இயக்கத்தின் மிக முக்கியமான நிர்வாக குழு கூட்டம், பல வாதங்கள் நடைபெற்றன. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பது அவசியம் என்று கருதியதால் இந்த கூட்டத்திலே அவர்களை கலந்து கொள்ள சொன்னேன். நீங்க பார்த்ததுல இந்த வாக்கெடுப்புகள் அப்படிங்கிறது பழைய முந்தைய காலத்துல எது மிக முக்கியமானதா பார்த்து? தமிழ்நாடு சரித்திரத்தில் இப்படி ஒன்று நடந்ததே இல்லை. தமிழ்நாடு சட்டமன்ற சரித்திரத்தில் இப்படி ஒன்று நடந்ததே இல்லை. இப்ப நடந்திருக்கு. இப்படி ஒரு சரித்திரமே நடந்தது இப்ப நடந்ததே இல்லை. இப்பதான் முறையாக நடந்திருக்கு. மே ஹாப்பி, பி ஹாப்பி, வெரி ஹாப்பி. யாரு? நம்ம கமலநாச்சி சொல்றார். என்னன்னு கேட்டா, தம்பி ஏங்க நாங்கெல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் ஒரே ஏரியாவுக்குள்ள அண்ணன் தண்ணி புழங்குறவங்க. தம்பி ஜெயிச்சா என்ன, நாங்க மேல பேசுறேன், தம்பி கீழே பேசுது தானா, அப்படியே இருக்கோம்ல நாங்க அப்படிங்க. வரவேற்கத்தக்கது. ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தது, இப்ப செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. வாழ்த்துக்கள். இல்ல, அவர் திரைப்பட நடிகராக மட்டும் பார்க்க கூடாது, வேற கடமைகள் அவருக்கு இருக்கு. எந்த துறையில இருந்து வேணாலும் வரலாம். எங்கள் துறையில இருந்து வந்திருக்கிறது பெருமையா தான் இருக்கு. அப்படியே எடப்பாடி ஐயாவை பார்த்து சிவி சண்முக ஐயா கேட்காரு, கையெழுத்து வாங்கினேன் 47 பேர்ட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி எங்க வச்சிருக்கிய? நான்லாம் கையெழுத்து போடவே இல்லையா. புதுச்சேரியில் வச்சு சரட்டுன்னு சுவரேறி குச்சில ஓடியாந்துருக்கேன். கையெழுத்தும் போடல, ஒன்றும் போடல. இருந்தா காட்டுங்க. அவர் சொல்லுகின்ற சட்டமன்ற உறுப்பினருடைய கையெழுத்தை பெற்றதாக சொல்லுகின்ற அந்த 47 பேர் எப்போ, எங்கே, எதற்காக பெற்றார் என்று அவரால் சொல்ல முடியுமா? எப்போது சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றது? எந்த தேதியிலே நடைபெற்றது? எங்கே நடைபெற்றது? தீர்மானம் நிறைவேற்றினார்களா? அந்த தீர்மானம் இப்போ 47 பேர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அந்த தீர்மானம் நோட்டிலே அந்த தேதியிலே எந்த தேதியிலே நடைபெற்றது? என்ன அஜெண்டா வைக்கப்பட்டது? என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? அந்த தீர்மான புக்கிலே இந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் கையொப்பம் இட்டிருக்கிறார்களா என்பதை வெளியிட முடியுமா? அதை அந்த தீர்மான புத்தகத்தை வெளியிட தயாரா இருக்கிறாரா? எங்களுக்கு எதுக்கு கோபம்னு உங்களுக்கு தெரியணும். அப்படித்தானே 47 பேர் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வாய புழக்காரு. 47 தான் ஜெயிச்சிருக்கோம், தோத்துட்டோம்னு ஒத்துக்கோயா அப்படின்னு சொன்னா பாண்டிச்சேரியில இருந்து இன்ன வரைக்கும் ஒத்துக்க மாட்டேங்க. யார திருமாவளவன் அண்ணாச்சியை வச்சு ஏதாவது பேசுறோம்னு சொன்னாலும் அதையும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுதாங்க கடுப்பா இருக்கு. அவரை சரின்னு ஒத்துக்க சொல்லுங்க, நாங்க சண்டையை நிப்பாட்டுறோங்க. சமுதாயத்திலேயே மிகவும் மிக மிக பின்தங்கி இருக்கிற
தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு முதலமைச்சர் பதவி வாய்ப்பு வந்தது. திமுகவோட ஆதரவோடு ஆட்சி அமைக்கின்ற போது கம்யூனிஸ்டுகள் நேரடியாக டக்குன்னு அவருக்கு ஆதரவு கொடுத்த உடனே திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குகிறோம் என்று திமுகவில் முன்மொழியப்பட்டது. அவர் மட்டும் முதலமைச்சர், மீதி அனைத்து அமைச்சர் பதவியிலும் அண்ணா திமுக எடுத்துக்கொள்ளது. 33 அமைச்சர்கள் நீங்கள் எடுத்துக்க, திருமாவளவன் மட்டும் முதலமைச்சர் என்ற ஒரு வாய்ப்பு வந்தது. அது எங்களிடம், அதுதான் கடைசியாக அந்த கூட்டம் ஃபோட்டோ காட்டினாங்க, அதுதான் நாங்கள் போனது. அப்போ சொன்னோம், சரி திமுகவோட நம்மளால் முடியாது, அவர் திருமாவளவன் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, சரி பண்ணிக்கலாமா சொல்லுங்கள், அது என்னான்னு சொல்லுங்கள். முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஆட்சின்னு தான் வரும்? முடியாது. நான் இருந்தால் நான் முதலமைச்சர், இல்லை என்றால் நம்ம எதிர்கட்சியாக செயல்படுவோம். இந்த சேம் வேர்டு யூஸ். ஐயா, நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, அவங்க ஜெயிச்சிருக்காங்க, இவங்க இப்போ 3 இடத்துல இருந்து கொஞ்சம் ஜெயிச்சு வந்திருக்கோம். உங்களுக்கு பதவி வேணும்னா ஐயா எனக்கு பதவி இல்லாமல் இருக்க முடியாது, என் வீட்டில் சோறு விடமுட்டாங்க, அதனால் நான் அப்படி போய் பேசிட்டு வரேன்னு சொன்னால் நான் பேசாமல் இருக்க போகிறேன். அதை விட்டு திமுகவோட கை ஒருத்துட்டியா திருமாவளவன், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுங்க. நான் போய் அப்படி பேசுவேனான்னு கேட்காரு எடப்பாடி ஐயா. யார் பதில் சொல்ல போறியா? எத்தனை முறை பேட்டி கொடுத்தோம், எங்களுடைய பிரச்சாரம் என்ன, என்னுடைய பிரச்சாரத்தை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? இன்றைக்கு யாரை தாக்கி பேசணும்னு பார்த்தீங்களா? ஆக அதான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே எதிர்ப்புல தான் தோன்றுச்சு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி செய்வோம்? அதுக்கு வேற ஒன்றும் கிடைக்கல, வேற எந்த ஒரு காரணமும் கிடைக்கல. இப்படி காரணத்தை சொல்லி மக்களிடத்தில் ஒரு தவறான செய்தி சொல்லி, நிர்வாகிடத்தில் தவறான செய்தி சொல்லி, அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசையில சொல்லுகின்ற வார்த்தை. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடையும் நாங்கள் எங்களுடைய கூட்டணியை தவிர்த்து வேறு யாரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. 100% திராவிட முன்னேற்ற பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அது அவர்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் சொல்லிட்டோம். இப்போ எஸ்பி வேலுமணி என்னாச்சு ஒரு ஐடியாவை தூக்கி சடக்குன்னு போடுதார். என்ன ஓடுதாரு? இப்போ கட்சி இப்படி கிடக்கு, இந்த கட்சியை டெவலப் ஆக்கி கொண்டு வரணும்னா என்ன செய்யணும் யா அப்படின்னு கேட்டா நம்ம சின்னம்மாவை கூட்டிட்டு வரணும். டிடிவி ஐயா எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு நல்ல விஷயம் பேசுறாரு. இதுக்கு முன்ன கூடி சின்னம்மாலாம் ஒரு ஆளான்னு கேட்டவன் தான் நானு. ஆனா அதுக்காக இப்போ விட்டுற முடியுமா? கட்சியை டெவலப் பண்ணணும்ல, அம்மா கூட்டு வர வேண்டியதானே அப்படிங்காரு. மண்டை கிருட்டுன்னு சுத்துது எல்லாரும். இன்றைக்கு 19 தேர்தல், 21 தேர்தல், 26 தேர்தல், இந்த மாதிரி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். இதை ஆய்வு செய்யறதுக்கு மட்டும்தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர்கிட்ட சொல்லி ஆய்வு செய்யணும், தோல்வி ஆய்வு செய்யணும். அது மட்டுமல்ல, கட்சி உடைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இது உயிர் மூச்சு இல்லை. அதே போல் நீ பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதே போல் இவரை முதலமைச்சராக உருவாக்குனது அவங்க சின்னம்மா அவங்க தான். அந்த நேரத்தில் பார்த்து நான் தான் கூட இருந்தேன், எல்லாம் பண்ண நாங்கள் எல்லாம் இருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க பண்ணாங்க. அவங்கள அதே போல் இப்போ ஓ பன்னீர்செல்வம் சரி, வைத்திலிங்கம் சரி, ஜேசிடி பிரபாகர் சரி, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பண்ண சொல்லி தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி பேசினோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டே இருந்தால் எப்படி சரியாக இருக்கும்? இப்போவும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், கட்சி நல்லா இருக்கணும். இப்போ அவர் சொல்லிட்டார், பேசும்போது அவரும் சொன்னார், நாங்களும் சொல்கிறோம், பொதுச் செயலாளர் அவர் தான், மாற்று கருத்தில். இப்போவாது பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய சின்னம்மா அவர்களையும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் வெளியே போனவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஃபஸ்ட்டு கட்சி இணையுங்க. இப்போ இருக்கிறவங்கள பூரா குறை சொல்லி யாரையும் வெளியே அனுப்பாதீங்க. அப்படியே ஓஎஸ் மணி ஐயா ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறார். இங்கே பாருங்க, ஒன்றும் கிடையாதுங்க. 6 பேருக்கு அமைச்சர் பதவி தாரோம், 10 வாரிய பதவி தாரோம், 25 வாரியம் இல்லாத பதவி தாரோம், நீங்கள் வாட்டுக்கு வாரி போடுங்க அப்படின்னு தாவேக்காரர் சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. இதை எப்படா கைப்பற்றணும்னு தனான துடிக்காங்க. ஒருவேளை 6 அமைச்சரவை பதவி கொடுத்தா அங்கே நிற்கிறவங்க எனக்கு வேணும் உனக்கு வேணும் சண்டையை போட்டு அவளும் பிரிவாகங்கார். உங்கள் பொதுச்செயலாளர் நியமித்த ஒரு கொறடா உத்தரவையே மீறி ஒரு 20 பேர் செயல்பட்டிருக்காங்க. அது கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்துமா, இல்லை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வியும் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், அதற்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்று பொதுச்செயலாளர்கள் பதிலளித்தார். அதிமுக தொடர்ந்து ஒரு உட்கட்சி பிரச்சனை சர்ச்சை எல்லா காலகட்டத்திலையும் நடந்துகிட்டே இருக்கு. அது ஒரு கட்சியை பலவீனப்படுத்திட்டே இருக்காது. ஒரு அதிமுக தொண்டர்கிட்ட அது ஒரு பெரிய பலவீனமாக ஆகாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால்
இது போன்ற நிகழ்வுகள் நடந்தது. அப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து நின்றது, நிமிர்ந்து நின்றது, வெற்றி பெற்றது. அதே போல இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாலும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போதும் கூட 96இல் வெற்றி வாய்ப்பை இழந்த நேரத்திலும் கூட இது போன்ற சோதனைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட சந்தித்தது. அதிலும் ஒரு பந்தை அடித்தால் அது எப்படி திரும்பி வருமோ அதுபோல ஒரு மாபெரும் வெற்றியை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பெற்றார்கள். அவங்களோட நோக்கம் என்ன சார்? இப்போ நான் 25 பேர் வந்து ஆதரித்து பண்ணுறாங்க, ஒரு கட்சி கட்டுப்பாட்டை மீறி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கும்? பொதுச்செயலாளர் அழகாக சொன்னாங்களே, அவர்கள் வந்து 6 அமைச்சர்கள் தருவதாகவும் 10 வாரியத் தலைவர்கள் தருவதாகவும் வெளியில் தகவல்கள் சொல்லப்படுகிறது என்று பொதுச்செயலாளர் அவர்கள் அழகான பதில் சொன்னாங்களே. பெங்களூர்ல இருந்து வரும்போதே சொன்னேன்ல, ஏன் ஒன்றா நில்லுங்கப்பா, பிரிஞ்சு கிடக்காதியே, ஒன்றா சேருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவரே இருக்கட்டும் பொதுச் செயலாளராக, நான் கூட மட்டும் இருக்கிறேன், சொன்னால் கேளுங்க ஐயா அப்படின்னு தலையா தாயா நின்று அடித்தனே. புள்ளக்காடு ஊரம் கேட்க மாட்டேன். இப்போ இப்படி கிடைக்க இப்பயும் ஒன்றும் கெட்டு போயிடல. நான் சொல்கிறத கேளுங்கங்காக சசிகலாமா காப்பாகலான்னு தெரில. எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்த்ததே கிடையாது. எனக்கு கண்ணுக்கு தெரியறது அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நகர்த்தி அதை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தது ரொம்ப மனசு வந்து கும்பட்டு போயிருக்குது. அதுக்கு இன்னைக்கு வந்து மற்றவங்களும் வெளிப்படையாக பேசி சொல்லிட்டாங்க, சொன்னது நல்லது. அதனால எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படணுங்கிறதான் என்னோட ஆசை. அதுக்கு நான் வந்து முழுமையாக யாரையும் வெறுக்கவோ இல்லை எல்லாரையும் அணைச்சி போகணும்னு நினைக்கிறவ. அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த இயக்கத்தோடைய பாரம்பரியத்தை புரிஞ்சுக்கணும். யாருனால தொடங்கப்பட்டது, யாருனால வளர்க்கப்பட்டது, அதனால மக்களுக்கு எவ்வளவு பயன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நினைச்சு எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும். அதுதான் எனக்கு வேண்டியது. அதனால அதை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். எல்லாரையும் யாருமே வெளில போனது, யாருமே வெளில விடக்கூடாது. எல்லாரையும் ஒன்றிணைச்சு நம்ம செயல்படணும். அப்படியே மக்களெல்லாம் கூப்பிட்டோம். பிரதமர் ஐயா 1 வருஷத்துக்கு தங்க நகை வாங்காதுன்னு சொன்னாலும் சொன்னாங்க. காலையில் ஒரு 8000 ரூபாய் ஏறி பிறகு சாயந்தரம் இறங்கி இப்படி போய் அப்படி போய் காசு எடுத்துகிட்டு போமா வேண்டாமாங்கிற மனநிலையை கொடுத்துருக்குதே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல? 1 வருஷத்துக்கு காசை தூக்கி பீரோ கழிச்சு பூட்டிடலாம்னு நினைக்கிறீங்களா? பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் கடன்னு மலமலன்னு பதில் சொல்லியிருக்காங்க. 15% ஆக்குனாங்கன்னா கட்டாயமாக இன்னமும் வந்து கடத்தல் தான் கூடுமே ஒழிய பப்ளிக்கில் வரக்கூடிய இது வந்து குறையும். தங்கம் வாங்கணுங்கிற ஒரு ஈடுபாடே மக்கள் மத்தியில் குறைஞ்சிருச்சு. அது என்ன காரணத்தினால குறைஞ்சிருச்சுன்னா விலை ஏற்றம். கல்யாணம் பண்ணலான்னு ஒரு பெரிய பிள்ளைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நகை விலை அதிகமாக இருக்குது, எப்படி கரை சேர்க்க போகிறேன்னா தெரியல. 3 பிள்ளை அடுத்த மாதம் எல்லாம் முகூர்த்தம் இருக்குது, அப்புறம் எடுக்கலான்னு பார்த்தா இப்போ ஒரே முட்டை இவ்வளோ விலை ஏறிட்டு நிற்குது. நடுத்தர மக்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, ரொம்ப சிரமப்படுவாங்க மக்கள். தங்க விலை என்று சொன்னாலே இன்று தலை சுத்துகிறது. ஏற்கனவே மோடி வந்து தங்கம் வாங்க வேணாம் பிரதமரை சொன்னதுனால மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு பீதி நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் திடீர்னு மறுபடியும் கிராமக்கு ஒரு 1000 ரூபா 1200 ரூபாய் கூடங்கிற போது மக்கள் ரொம்ப பீதி அடைஞ்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தா ஒரு 75% பணம் வந்தாலும் அந்த 25% எப்படி நஷ்டம் வந்துடுது. இப்படி ஒரு சுச்சுவேஷனால எங்களால் வியாபாரம் பண்ணுறது ஒரு மிகுந்த ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையை தான் நான் நினைக்கிறேன். நேற்றுவும் இன்றைக்கும் ஒரு மாதிரி இருக்குது. காலையில் வந்து கேட்கும்போது ஒன்று சொல்கிறாங்க, ஈவினிங் வந்தாக்கா இது ஏறிட்டு சார் அது ஏறிட்டு சார்னு எதனா ஒரு விஷயம் வருது. 6%லேருந்து 15% ஏறிடுச்சுன்னு ஜுவல்லரி கார்டு சொல்கிறாங்க. நமக்கு அந்த வழிமுறைலாம் ஒன்றும் தெரியல. இப்போ நான் கல்யாணம் வச்சுருக்கேன். இப்போ ஒரு சவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கூடி இருக்குது. அது நான் எப்படி நான் பவுன்லாம் முன்னாடியே செய்ய கொடுத்துருக்கேன். இப்போ மேற்கொண்டு பணம் கேட்குறாங்க. இது அரசாங்கம் பார்த்து நிறைவேற்றணும். டேக்ஸ் எல்லாம் குறைச்சி கொஞ்சம் இது பண்ணிங்கனாக்கா நல்லதாக இருக்கும். ஆல்ரெடி ஏற்கனவே வியாபாரம் ரொம்ப டல்லு. இப்போ இன்னும் இந்த வரி போடுறதுனால இன்னும் கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கும். இனிமேல் தங்கம் அப்படிங்கிறது கைக்கு எட்டாத ஒரு பொருளாக இருக்கும், கண்ணுக்கும் பார்க்க முடியாத பொருளாக இருக்குமோன்னு எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது.
அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து ரேட்டு ஏறத்தான் செய்வாங்க, இறங்குறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகளே கிடையாது. 15 10க்கும் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும், கஸ்டமர்ஸும் கொஞ்சம் வாங்குறவங்க சந்தோஷப்படுவாங்க. இருக்கு ஏறிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் கம்மியானா கொஞ்சம் பசங்க கொஞ்சம் ஃபியூச்சர் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன மக்களே, இது வரைக்கும் அரசியல்ல அப்படியே அலசல் புரசலா இருக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் சினிமா மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.